இயேசுவின் சேவையிலும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஒரு நல்ல காரியம் செய்ய நினைத்தால் எப்போதும் உனக்கு எதிர்ப்பு இருக்கும். நீ நீந்த வேண்டியது ஓட்டத்திற்கு எதிராகத்தான். எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி வரும். அது எனக்கு நிறைய அனுபவம். இயேசு பிரபு காட்டிய வழியை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. இயேசு பிரபு தனது சேவையில் குற்றச்சாட்டுகளை சந்தித்தார். இந்த குற்றச்சாட்டுகளை, இந்த அவமதிப்புகளை சகிப்பதற்கும் சிலுவையை சகிப்பதற்கும் அவருக்கு எப்படி சக்தி வந்தது? இயேசு மனித ரூபத்தில் இருந்தார் அல்லவா? மனித உருவில் இருந்தார். அவர் 100 விழுக்காடு மனிதரும் 100 விழுக்காடு கடவுளும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த கோட்பாடு எனக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கிடைத்தது. எதிர்ப்புகளை எப்படி சமாளிப்பது, கிளர்ச்சியை எப்படி எதிர்கொள்வது, பகைவர்களை எப்படி எதிர்கொள்வது, பழி அவமதிப்புகளை எப்படி எதிர்கொள்வது. அதாவது லூக்கா சுவிசேஷம் 21, 37, 38 வசனங்களில் இயேசு பிரபுவின் ஜெப வாழ்க்கை பற்றி உள்ளது. அவர் ஒவ்வொரு நாளும் பகலில் தேவாலயத்தில் போதித்து இரவில் ஒலிவமலைக்கு சென்று நேரத்தை கழித்தார். மக்கள் அனைவரும் அவருடைய வார்த்தையை கேட்க தேவாலயத்தில் அவரிடம் அதிகமாக வந்தார்கள். அதாவது ஜெபமே அவருடைய வெற்றியின் ரகசியம். அவர் தனியாக அமைதியாக ஜெபித்து தந்தையுடன் உறவு கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் கூட்டம் பெரிதாக வந்து திரண்டார்கள். அதாவது அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் அவ்வளவு சக்தி இருந்தது. அதனால் யூதர்கள், பரிசேயர்கள், சட்ட அறிஞர்கள், சதுக்கேயர்கள் இவர்கள் எல்லாம் எதிர்க்கட்சியினர். இவர்கள் எல்லோரும் விதைக்கும் பழி, அவமதிப்பு, நிராகரிப்பு ஆகியவற்றை தாங்குவதற்கு தேவன், அதாவது தந்தையான தேவன் அவருக்கு பலம் அளித்து வந்தார்.